வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் வந்த ஒரு நல்ல கிராமத்து படம். மக்களுக்கு தேவையான அடிப்படை கல்வி ஒரு சின்ன ஒரு வில்லேஜில் வந்து சாதாரணமாக வந்து ஒரு துணி துவைக்கனுடைய பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐஏஎஸ் கனவு எப்படி நிறைவேற்றுறாங்க அப்படின்றத வந்து ராஜசோழன்ற சார் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த கான்செப்டை வச்சு படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்து சலவை தொழிலாளியாக இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து டைரக்டர் வந்து அந்த பொண்ணை படிக்க வச்சு ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு பார்க்குறாரு. அது எதனால் அப்படின்னா அந்த ஊருடைய கோரிக்கை வந்து ஒரு கலெக்டர் கேட்குறாரு. அது சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்காதனால நம்ம கூட இருக்கிற பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணை வந்து நல்ல சமுதாயத்தை பெரிய இடத்துல வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த பொண்ணு வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதான் கதை. ஸோ கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணன், அதே மாதிரி இசை ஸ்ரீநாத், ராம்நாத், அதே மாதிரி மியூசிக் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா புது படம் மாதிரியே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க பண்ண படம் மாதிரி கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. படம் தொய்வு இல்லாமல் நல்லா போகுது. ஸோ அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கைன்னா எவ்வளோ படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்கரேஜ் பண்ணி விருதுகள் தராங்க, அந்த மாதிரி தராங்க. ஸோ அதுக்கு எல்லா தகுதி உள்ள படமாக வந்து பார்த்திங்கன்னா ராஜசோழன் எடுத்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. படம் வந்து போர் அடிக்காமல் போகுது. கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாய்மார் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வரும், கண்டிப்பாக கண் கலங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸோட படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் கண்ணம்மா. ஸோ படத்தை வந்து ஒரு கிராமமும் நகரமும் சேர்ந்து இந்த படத்தை வந்து கான்செப்ட் கொண்டு போகிறாங்க. எல்லாருடைய நடிப்பும் பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்குது. ஒரு சினிமாக்கோசம் நடிக்காமல் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ படத்தில் போய் நம்ம உட்காந்தோம்னா அந்த கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கமாக இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு படிக்கிற போது கூடயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஸோ நம்ம சினிமாவுக்கு வந்தோன்னு ஒரு ஃபீலிங் வந்து கிடையாது. ஒரு நல்ல மனநிறைவோட படத்தை வெளில வந்திருக்கோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ.